Hi guys, welcome to Hack the Logic YouTube channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஜாவோட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸோட தியரிட்டிக்கலாக மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து அதை எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். நான் ஜஸ்ட் வந்து என்னோட இன்டெலிஜென்ட் ஐடியா ஓப்பன் பண்ணி ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து ஃபைலை கிளிக் பண்ணி நியூங்கிற டேப்பில் ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த இதை ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். நார்மலாக உங்களோட ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ அதில் இப்போ எனக்கு மெயின் டாட் ஜாவான ஒரு ஸ்கெல்டன் வந்து பை டிஃபால்ட்டாக அதை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த இமேஜ் போய்க்குவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இமேஜ் போயிட்டேன். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக என்னோட கோடை ஃபுல்லாக நான் ஒரு கிட் ரெப்போவில் வந்து போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு கோடு வேணுன்னா நான் அது போக நான் யூஸ் பண்ணுற நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யூஸ் பண்ணுற இந்த இமேஜஸ், இந்த டிராயிங்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோல்டரில் வந்து நான் போட்டுறேன். இந்த ரெப்போவில் வந்து புஷ் பண்ணிடுறேன். உங்களுக்கு கோடு வேணுன்னா இந்த ரெப்போவில் வந்து போட்டுருங்க. நான் வந்து பார்த்துக்கோங்க. நான் கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த லிங்க் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு டேட்டா டைப் என்ன பார்த்தோம்னா பைட். ஓகேவா? ஸோ நம்ம அந்த பைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பைட்டுன்னு நான் ஒரு டேட்டா டைப் உள்ள ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதோட டைப் வந்து வேரியபிள் டேட்டா டைப் வந்து பைட்டு. ஸோ நான் நம்ம அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நேம், ஏதாவது ஒரு நேம் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பின்னு ஒரு நேம் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். இது பேர் என்னன்னா ஆக்சுவலாக இந்த பார்ட் பேர் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். இதில் இந்த கம்பைலர் யூஸ் பண்ணும்போது நிறையா ஷார்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மின் டைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பிஎஸ்பிஎம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், அதுவே வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு போனால் எஸ்அவுட் டைப் பண்ணனா போதும், வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த எஸ்அவுட் இது கொடுக்குறேன், அதுவே வந்து கொடுத்துச்சு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து பியை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த வேரியபிள். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து இது ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பை டிஃபால்ட் இங்கே சொல்கிறது இங்கேயே எரர் காமிச்சிருது. ரன் ஆகிட்டு இருக்கு. வேரியபிள் பி மைட் நாட் ஹேவ் பின் இனிஷியலைஸ். நம்ம வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க, ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் ஃபஸ்ட் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன், b = 5ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் இப்போ ரன் பண்ணோடனே எனக்கு வந்து 5ங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிரும். இந்த 5ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் பைட் தென் வந்து இன்ட்டு i = 10 இன்ட்டுன்னு ஒரு டேட்டா டைப் வச்சு டிக்ளேர் பண்ணியாச்சு. தென் ஸோ நம்ம இப்போ ஈவன் நான் இன்ட்டில் வந்து ஃப்ளோட் வேல்யூ டிக்ளேர் பண்ணலாமா? இப்போ நான் டிக்ளேர் பண்ணி பார்க்குறேன், பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். எரர் ரிட்டர்ன் பண்ணுதா இல்லை என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ பை டிஃபால்ட்டே இங்கே மென்ஷன் பண்ணிடுச்சு எரர் தானு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, இன்கம்டபிள் டேட்டா டைப்ஸ் பாசிபிள் லூசி கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு இன்ட். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏன் இது ஃப்ளோட்டுன்னு சொல்லாமல் டபுள்னு சொல்லுதுன்னா, பை டிஃபால்ட் நீங்கள் ஒரு டெசிமல் வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாவாவில் வந்து அது என்னவா கன்சிடர் பண்ணணும்னா டபுளாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ வந்து நம்ம இண்டிஜுவலில் வந்து ஒன்லி ஹோல் நம்பர்ஸ் மட்டும் தான் டிக்ளேர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து இப்போ 10ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இந்த பைட்டோட ரேஞ்ச் என்னன்னா -128 to 127 சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த -128 to 127 அதை விட்டு நம்ம வேறு வேல்யூ கொடுத்தா என்ன வருது பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து 127 தான் அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச். ஓகேவா? நான் இப்போ 128 கொடுக்குறேன். இப்போ இங்கேயே சொல்லிடுச்சு எரர். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணலாம்னா கன்ஃபார்ம் அதோட ஹையர் நம்பர் ஆஃப் த அந்த ரேஞ்சை விட அதிகமாக என்ன ஒன்று ஷார்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை இன்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை லாங் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்டு டு பைட் இந்த கன்வர்ஷன் அதே எரர் சொல்லிச்சு. ஸோ வந்து நீங்கள் வித் இந்த ரேஞ்ச் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தென் வந்து ஷார்ட் வந்து சிமிலர் தான், சேமஸ் லாங். இப்போ நான் லாங்கில் வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறேன், லாங் L = 10 கொடுத்துட்டு இந்த எல்லை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, தென் வந்து ஓகே நமக்கு வந்து வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் வந்து இதை லாங்குன்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு எல்லுங்கிற எல் ஆர் கேபிட்டல் எல்லுங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது லாங் டேட்டா டைப்னு வந்து
நம்ம வந்து கம்பைலர் கிட்ட சொல்கிறோம், தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறோம், இது வந்து ஒரு லாங் வேல்யூ நாட் இன்டீஜர் வேல்யூ அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ தென் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன். ஃப்ளோட் எஃப் ஈக்குவல் டு 10.5. ஸோ இப்போ பார்த்தோம்னா அதுவே எரர் த்ரோ பண்ணிடுச்சு, பிகாஸ் பை டிஃபால்ட் இட் ஷுட் பி டபுள். ஸோ நம்ம வி நீட் டு மென்ஷன் எஃப். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் எஃப் பிரிண்ட் பண்ணுறேன், தென் வந்து எரர் வந்து ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து டபுள் டு ஃப்ளோட் வந்து கன்வெர்ட் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் வந்து அதை வந்து எஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எஃப். ஸோ இப்போ எரர் போயிடுச்சு. நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளோட ஃப்ளோட் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கேரக்டர் வேல்யூ கேஸ் ஈக்குவல் டு ஒரு இதை கேரக்டர் வேல்யூ வந்து சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம இந்த ஏங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலாக அதை நேம் வந்து சி, வேரியபிள் நேம் வந்து சி. ஸோ ஓகே, ஏங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. தென் இன்னும் பெண்டிங்காக இருக்கிற ஒரே ஒரு டேட்டா டைப் என்னன்னா பூலியன் மட்டும்தான். ஏன்னா அனதர் டேட்டா டபுள் ஷார்ட் வந்து நம்ம பண்ணாமல் இருக்கும், ரெண்டு வந்து சிமிலராக ஃப்ளோட் அந்த இது மாதிரி தான். ஸோ அதனால நம்ம பண்ணல. ஸோ பூலியன் இஸ் ட்ரூ அப்படிங்கிற ஒரு நேம் வந்து சும்மா நானாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ட்ரூன்னு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் இஸ் ட்ரூ. ஓகே, இப்போ நான் அகைன் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ட்ரூங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு வேரியபிள் வந்து எப்படி இது ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இந்த பார்ட் பேர் வந்து டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறது வந்து இனிஷியலைசேஷன். ஸோ இப்படி தான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? தென் வந்து ஸோ இது போக நமக்கு இப்போ இன்ட்டுன்னு ஒரு டேட்டா டைப், பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்குது. சிமிலர் இன்டீஜர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். இன்டீஜருங்கிறது என்னென்னா பிரிமிட்டிவ் டேட்டா டைப் கிடையாது. ஆக்சுவலாக லைக் வந்து நான் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். இன்டீஜர் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ் எப்படி எதுக்குள்ளே இருக்குன்னா java.langங்கிற பேக்கேஜ்குள்ளே தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி java.langங்கிற பேக்கேஜ் வந்து பை டிஃபால்ட்டாக இம்போர்ட் ஆகிக்கிறோம். ஸோ நம்ம வந்து அந்த கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணணுங்கிற தேவை இல்லை. ஸோ இந்த கிளாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து சில ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம நார்மலாக இந்த ஒரு இன்டீஜரில் எப்படி வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது போக நம்ம இந்த நார்மல் பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இல்லாமல் இந்த இந்த கிளாஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம டேட்டா வந்து சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சில ப்ராசஸிங் வந்து பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் விட்டுருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஆக்சுவலாக நம்ம இந்த இதில் பார்த்த மாதிரி இப்போ இன்டிஜரோட ரேஞ்ச் வந்து இவ்வளோ தான் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணிடுவோம். அந்த ப்ரோக்ராம் வந்து அதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்ன, அதோட பைட்ஸ் டோட்டல் பைட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதுவோம். ஓகேவா? ஸோ ஓகே, நம்ம அதுக்கு வந்து ஒரு நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். நான் ஒரு நியூ ஜாவா ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஜாவா கிளாஸ். ஸோ டேட்டா ரேஞ்ச் அப்படிங்கிற நேம் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ எனக்கு வந்து ஸ்கெலிட்டன் வேணும். ஸோ பிஎஸ்விஎம் அதை டைப் பண்ணிட்டு மெயின் மெத்தட் வந்து ரைட் பண்ணேன். ஸோ இப்போது எனக்கு இன்டீஜரோட மேக்ஸ் வேல்யூ என்ன, பைட் அதாவது இன்டீஜரோட மினிமம் வேல்யூ என்ன, அதோட டோட்டல் பைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து ப்ரோக்ராம் எழுதி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் எஸ் அவுட் இன்டீஜர் மினிமம் வேல்யூ இஸ் சரி அப்படின்னு போட்டு நம்ம கன்காலினேட் பண்ண போகிறோம். இப்போ அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டீஜருங்கிற கிளாஸில் சரி இன்டீஜர் டாட் இப்படின்னு கொடுக்கும்போது இதுக்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம லாட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ லைக் நம்ம கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ்னால் போய் ஆக்சுவலாக இதெல்லாம் அட்வான்ஸ் கான்செப்ட் நான் போக சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போனா வந்து நமக்கு இந்த ரேப்பர் கிளாஸஸ் வந்து நிறைய யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் நம்மளோட வேல்யூ என்னென்னா இப்போ நமக்கு வந்து மினிமம் வேல்யூ வந்து வேணும். அதுக்கு வந்து ஒரு வேல்யூ
ஒரு வேல்யூ இருக்குது, ஐ மீன் ஒரு ஃபைனல் வேல்யூ அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அது இன்டீஜருங்கிற கிளாஸுக்குள்ள. ஸோ அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ சிமிலர் டு நம்ம வந்து மேக்ஸ் வேல்யூ என்ன, அதுக்கப்புறம் அதோட பைட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து மேக்ஸ் வேல்யூ, ஸோ சாரி, அதோட மேக்ஸ் வேல்யூ போட்டேன். இங்கே வந்து மேக்ஸ்ன்னு அப்டேட் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் வேல்யூஸ் அதோட இன்டீஜர், இப்போ வந்து இன்டீஜரோட டோட்டல் பைட்ஸ் வந்து 4, நமக்கு வந்து 4ன்னு பிரிண்ட் ஆகும் இங்கே. ஸோ தென் வந்து இன்டீஜர் டாட் பைட்டுன்னு ஒரு இது இருக்குது. ஸோ பைட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இன்டீஜரோட மினிமம் வேல்யூ வந்து இதுதான், மேக்ஸிமம் வேல்யூ இதுதான், தென் அதோட டோட்டல் பைட்ஸ் வந்து 4 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த ரேப்பர் கிளாஸஸ் வந்து நமக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இப்போ இதான் ரேப்பர் கிளாஸஸ், இதுக்குள்ள என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் வந்து இப்போ நான் பைட்ஸ்ன்னு இருக்குது, இப்போ இந்த இன்டிஜர் ரேப்பர் கிளாஸ் இது கிளாஸ் நேம் இது பண்ணிட்டு டாட்டுங்கிற இது வச்சோடனே அதில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பை டிஃபால்ட் இந்த ஐடியே வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணுது. நமக்கு எது வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாச்சு டேட்டா டைப்ஸை. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் கைஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேரியபிள்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.